ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் இப்படி உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் இப்படி கீறி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை மேலே உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் சீவி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு அதை சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு, தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக இப்படி தெளித்து விட்டாலே போதும். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க கூடாது பீட்ரூட்டுக்கு, ஸோ டேஸ்ட்டு மாறி போயிடும். ஆவிலே வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் வெந்திருக்கு. இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு சூப்பரான ஈஸியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மெலினா கிச்சனையும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.